நீங்கள் கொழுக்குமலைக்கு போயிருக்கீங்களா இல்லாட்டி போகலாம்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? நான் ரொம்ப ஆசையாக போனேன். ஆனால் திரும்ப போகலான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இந்த ஜீப் சஃபாரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹே வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு தி சேனல். கொழுக்குமலை ட்ரெக்கு சூப்பராக முடிஞ்சுது. ஆனால் இப்போ திரும்ப அந்த ஜீப்பில் போகணுன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது. குட் மார்னிங். டைம் வந்து 3:45. 4:15 மேலே ரோட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க கொழுக்குமலை ட்ரெக்குக்கு. அண்ட் எங்கள் ரூம் வந்து எங்களோட கேம்ப் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் எங்கள் கேம்ப். ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். குளிருது, மழை பெய்யுதானே. வீட்டில் திருப்பதி போகலான்ட்டு காலையில் 4 மணிக்கு கூப்பிட்டா எழுந்துக்க மாட்டேன். ஆனால் இங்கே 4 மணிக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு 3:30 எழுந்து பல் தேய்ச்சாச்சு. சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே கேம்ப் சைட்டு. தூங்குனியா? ஏர்லியாக எழுந்து தலை வலிக்குதுல்ல? வலிக்கலையா? எனக்கு தலை வலிக்குது மாதிரி. குளிர்லையா தண்ணி? சில்லுன்னு இருக்குல்ல. 4 மணிக்கு எழுந்து குளிக்கவா முடியும்? ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ண வேண்டியதா? குளிருது. கோழியெல்லாம் கூவுதுடா. கோழியெல்லாம் கூவுது. கோழியில் உங்களுக்கு சேவல் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொக்கரக்கோன்னு சவுண்ட் கேட்டுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் 4:30 AM. நான் இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நிஜமாலே எதிர்பார்க்கல. எங்களை போல் கொழுக்குமலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஜீப் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, அதுவும் இந்த கரடு முரடான பாதையில். கொழுக்குமலை ஒரு அழகான சின்ன ஊர், போடிநாயக்கனூரில் இருக்குது, தேனி மாவட்டம். உலகத்தில் ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன் பண்ணுற இடம் இதுதான். ஆனால் இது அதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. 7900 அடி இருக்க இந்த மலைக்கு மேலே இருந்து நம்ம சன்ரைஸ் பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் நான் மட்டும் இல்லை, நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இவ்வளோ க்ரௌடு எப்போவுமே வருவாங்க. காலையில் சன்ரைஸை பார்க்கறது, நேச்சரை ரசிக்கிறது நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நேச்சரோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு இந்த இடம் எனக்கு ரொம்ப நல்லா காட்டுச்சு. சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நமக்கு அப்புறம் சூரியன் உதிக்கிறதெல்லாம் எப்போ வச்சு தான் நடக்கும். ஜீப் நம்ம விட்ட இடத்துல இருந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஏறி வந்து நமக்கு பிடிச்சவங்களோட அழகான இந்த சன்ரைஸ் பார்க்கறது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரின்னு தான் நான் சொல்லணும். என்ன தான் இந்த இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலும் காலையில் நான் வந்து அந்த ஜீப் சஃபாரி சத்தியமாக என்னால் மறக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை என்னோட டிரைவர் ஆனால் தான் வண்டி அடித்து ஓட்டினாரா, இல்லை நீங்கள் யாரும் போய் உங்களுக்கும் இதே ஃபீலிங் இருந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொழுக்குமலை ட்ரெக்கு சூப்பராக முடிஞ்சுது. ஆனால் இப்போ திரும்ப அந்த ஜீப்பில் போகணுன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது. ஜீப்பு தூக்கி போட்டு காலையில் அப்பா மூளையே வெளியே வந்துட்டுருக்கோம் போல இருக்குது. திரும்ப அதில் போகணுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. நடி இங்கே பாரு வியூ. அப்பா கொழுக்குமலை ட்ரெக்கிங் இனிதே முடிந்தது. ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ். செமையாக குளிர்தப்பா. இவ்வளோ ஜீப்ஸ் இப்போ வந்துச்சுங்க. இவங்க எல்லாம் சன்ரைஸ் பார்க்க வந்தவங்க தான்.
കണ്ണു വണ്ടി തേട് റിസ്വാനെ കണ്ടില്ല വിളിച്ചു നോക്കട്ടെ இதுதான் வந்து நான் தங்கியிருக்க ஸ்டே. நல்லா தான் இருக்குது. இது மாதிரி சில டென்ட் வச்சுருக்காங்க. இது வந்து பிரமிட் ஸ்டேவா. அண்ட் டெக்காத்லான்லேருந்து டென்ட்டு போட்டு அங்கே நார்மலாக சில டென்ட்ஸ் இருக்குது. இந்த பிரமிடுக்கு வந்து 2500. அதுக்கு வந்து நார்மல் டென்ட்டுக்கு வந்து 1800 சார்ஜு. இதில் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டானுங்க. அண்ட் அந்த கொழுக்குமலை ட்ரெக்கு இன்க்ளூசிவ். டின்னர் கொடுத்துட்டாங்க அண்டு பிரேக்ஃபாஸ்ட். அப்படி கொடுத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கலாம். அம்மா பூச்சி. காலையில் இப்போ ஒரு டீ கொடுத்தாங்கன்னா குடிக்கலாம். அண்ட் அங்கங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. சரி, அங்கே இருக்கலாம். இது வந்து ரெஸ்ட் ரூமு.
அதே மாதிரி இந்த டென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அது ரெஸ்ட் ரூமு. காட்டுக்குள்ளேருந்து தங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுதான் எங்களோட ஸ்டே. அம்மாடி ஊட்டிட்டு போயிருக்கு. அம்மாடி வெல்கம் டு அவர் வசந்த மாளிகை. அம்மாடி